அதியன் தமிழ் டாக்கீஸர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் மரிய ராஜா இளஞ்செழியன் இயக்கத்துல ஜிவி பிரகாஷ், அப்பாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற ஹாப்பி ராஜ். இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஹாப்பி ராஜ் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல இருக்கிறாரு. வில்லேஜ்ல வந்து பல பெண்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாருமே இவரோட ப்ரப்போஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவரோட அப்பா வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ஒரு கம்பீரமா இருக்க மாட்டாரு. அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு குதிரை முட்டை அப்படின்ற ஒரு பட்டப்பேர் இருக்கும். மற்ற அப்பாக்களை கம்பேர் பண்ணும்போது ஜிவி பிரகாஷுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது. நம்ம அப்பா வந்து ஒரு கம்பீரமாக இல்லையே, ஒரு மீசை வச்சு ஒரு பர்ஃபெக்டாக இல்லையே, சாதாரணமாக இருக்காரு, நம்ம அப்பாவை பார்த்தா யாருக்கும் ஒரு பயம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவருக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மை மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் அப்பா தானே குதிரை முட்டை, உங்கள் அப்பா ஒரு குதிரை முட்டை, நீ ஒரு குட்டி குதிரை முட்டை. இவரோட பட்டப்பேர் வந்து குட்டி குதிரை முட்டைன்னு சொல்லுவாங்க, ஜிவி பிரகாஷ் பேர். இப்படி இருக்கும்போது எந்த ஒரு பொண்ணுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அவங்க குதிரை முட்டைக்கு நான் மருமகளெல்லாம் வரமாட்டேன், என்னையும் அப்புறம் குதிரை முட்டை மருமக அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க ஊருக்குள்ள அப்படின்ற மாதிரி அந்த தேன்மொழி பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணிருக்கு அவரோட லவ்வை. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு நம்ம ஹீரோ வந்து, சரி இந்த நம்ம சொந்த ஊரில் தானே இந்த பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம வெளியூருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. ஒரு வேலை கிடைச்சிருக்கு பெங்களூரில். அங்கே போய்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாரு. அந்த கம்பெனியில் நல்லா வேலை செய்கிறாரு, ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, சேலரி நல்லா அதிகமான உயரத்துக்கு போகிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பொண்ணே அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்படி செய்யும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்பாஸ், அந்த பொண்ணோட அப்பா தான் அப்பாஸ். அப்பாஸ் உண்மையிலே சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லவ் வந்து அப்பாஸுக்கு தெரிஞ்சு அவரும் ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஹீரோவோட ஆக்டிங் சூப்பராக இருக்கிறோம். அந்த உங்கள் அப்பாவை பார்க்கணும், உங்கள் அப்பா அம்மாவை காட்டு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து பதறுவார். நம்ம அப்பாவை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா எங்கே நம்மளை லவ் பண்ண, எவ்வளோ நம்மளை லவ் பண்ணாமல் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் வந்து அப்பா அம்மாவை காமிச்சு வர ஃபோட்டோவை காமிச்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்கள் அப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொல்லும். அதே மாதிரி அப்பாஸும் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார். சரி எங்களோட 25வது வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வா அப்படின்னு அப்பாஸ் சொல்லுவார், அப்பாஸோட 25வது கல்யாண நாளுக்கு. ஆனால் அப்பா அம்மாவை மட்டும்தான் கூப்பிட சொல்லியிருப்பாரு. இவர் வந்து ஜிவி பிரகாஷோட அப்பா வந்து ஒரு ஊரையே கூட்டின்னு போயிட்டு ஒரு அமக்களை பண்ணி விட்டுருவார் அந்த 25வது ஆனிவர்சரி, மேரேஜ் ஆனிவர்சரியில். அது வந்து பயங்கரமாக கடுப்பாயிடுறாரு அப்பாஸ். இதுக்கப்புறம் ரெண்டு ஃபேமிலியும் பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படின்னு சொல்லி முடிக்கிற படம் தாங்க இந்த ஹாப்பி ராஜ். உண்மையிலே சொல்கிறேன், படம் வந்து ஆவரேஜான படம், நல்லா இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. என்னடா இது படம் இவ்வளோ ஆவரேஜாக போகுதே, தப்பான படத்துக்கு தான் வந்துட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கூட எனக்கு திங்கிங் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க படம். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃபு, சொல்லவே வேணாம். உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அதாவது பொதுவாக இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுவாக வந்து குழந்தைங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பாவை வந்து மதிக்கிறது இல்லை, அப்பா வந்து அழகா இல்லை, அப்பா வந்து இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. சின்ன வயசில் நமக்கு அப்பாவை வந்து இன்னும் தெரியாது, குழந்தையா இருக்கும்போது நல்லா பழகிட்டு இருக்கிறோம். நம்ம வளர வளர அப்பா வந்து அழகா இல்லை, அழுக்கு சட்டை போடுறாரு, இப்படி போடுறாரு, அவருக்கு காலேஜ் கூட்டும் போகிறது, பட்டமளிப்பு விழா கூட்டியும் போகிறது, எல்லாருமே இப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இந்த படம் வந்து ரொம்ப மையமாக வச்சு எடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு நம்ம ஜிவி பிரகாஷும், சொல்லவே வேணாம், ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாரு. ஒரு ஒரு அப்பாவுக்காகவே எடுக்கப்பட்ட படம், ஒரு அப்பா சென்டிமெண்ட்டுக்காகவே எடுக்கப்பட்ட படம். அதாவது ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு தியேட்டரில் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அதியன் தமிழ் டாக்கீஸ். இது சிங்கிள் ஷாட் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.